எந்த அளவுக்கு நம்ம பட்ஜெட் போடுறோமோ, எந்த அளவுக்கு டாப் குவாலிட்டியா பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கறவை எதிர்பார்க்கலாங்கண்ணா. ஆனா ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் நல்லா பாக்கணுங்க. ஏன் ஹெச்எஃப் மாடை நம்ம ஏன் லைக் பண்ணி வராங்கன்னா, ஒரு ஃபார்முக்கு வந்து ஹெச்எஃப் தான் நல்லா இருக்குங்க. ஒரு லாபத்தை நோக்கி போக முடியுங்க. ஒரு 25 லிட்டர் 26 லிட்டர்ல நம்ம கறந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒருவேளை பால் மாட்டுக்கும் ஒருவேளை பால் நமக்கு லாபமா கிடைக்குங்க. அப்ப நம்ம செய்யற ஒரு காஸ்ட்டுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும். இப்ப நமக்கு வந்து தலை சீத்து 2வது ஈத்து ஒரு 25 லிட்டருக்கு மேல எடுத்து கொடுக்க முடியுமா? தலை சீத்துலே நம்ம 26 லிட்டர் எடுத்திருக்கோம். 2வது லிட்டர்ல 30 லிட்டர் எடுத்திருக்கோம். நாம எடுத்த வரைக்கும் ஒரு 30 லிட்டர் வரைக்கும் எடுத்திருக்கீங்க. ஈத்து செகண்ட் ஈத்து மட்டும் தான் நம்ம சிந்தாமணி நோக்கி வருவோம். அதே மாதிரி நல்ல அனுபவம் இருந்தா ஒரு பட்ஜெட் வைஸ் இருந்தா ஒரு 3rd லாக்டேஷன் ரெஃபர் பண்ணி கொடுப்பேன். 4th ரெஃபர் பண்றது இல்லை. இப்போ வந்து இவ்வளவு பெரிய ஈக்குவாலிட்டி மாடு வந்து எடுக்கிறோம், நம்ம ஊர் கிளைமேட் செட் ஆகாம எப்படின்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி தான் எடுத்து கொடுக்க முடியுங்க. அதாவது அவங்க எந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க, ஒரு வீட்டு தேவைக்குன்னா ஒரு மேய்ச்சல் முறையான மாடா இல்ல வந்து ஒரு செட்டுக்குள்ள வைக்க போறாங்களா அப்படின்னு தெளிவா கேட்டுதான் நம்ம எடுத்து கொடுக்கணுங்க. நம்ம ஒரு செட்லயே இருக்கிற மாடு கொண்டு போய் மேய்ச்சல் விட முடியாதுங்க. மேய்ச்சல் இருக்கிற மாடு போய் செட்ல கட்ட முடியாதுங்க. அதாவது அவங்களுக்கு எப்படி தேவை, எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தேவை, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்கல. இங்க எல்லா டைப்பான மாடும் வரும். அதாவது ஹெச்எஃப்ல மேய்ச்சல் முறையும் வரும், ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிற மாடும் வரும், ஒரு ஃபார்ம் டைப் மாடும் வரும். அவங்களுக்கு எந்த மாதிரி தேவை அந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம்.